ஓடியோ எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா முட்டை தொக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ தான் வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறேன். இங்கே இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் போட்டு புளியோர் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வைக்க போகிறோம். பக்கத்துலேயே சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கணும். என்னோட எக்ஸ்பர்ட்டான ஷெஃப்ஸ்லாம் இருப்பீங்க, உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். இது என்னோட ஸ்டைலில். அண்ட் பை த வே கிச்சனும் கொஞ்சம் கந்தரக்க குளமாக இருக்கும், கண்டுக்காதீங்க. இட்ஸ் ஓகே, ஷிட் ஹேப்பன்ஸ். இப்போ தான் கேமராமேன் வர புதுசாக வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் கேமராமேனுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்குறோம். கொஞ்சம் ஃபுட்டேஜும் அப்படி இப்படி வரும், அது ஏன் கண்டுக்காதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு எங்கேயும் சோப்பாது. ஏன்னா நம்ம பண்ணுற வேலைக்கு நம்ம மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணோம்னா அதெல்லாம் இங்கேயும் பார்த்துக்கிட்டு அங்கேயும் பார்க்கணுன்னாலும் வேலைக்கு. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் சமைங்க. தக்காளி எப்படி வேணாலும் வெட்டிக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, சாப்பாடு அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி ஏன் முட்டை தொக்குன்னா, நம்ம கேமராமேனோட ரிக்வஸ்ட்டு முட்டை தொக்கு தான் வேணும், என்னன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி, அதனால தான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துருச்சு. அகைன் சொன்ன மாதிரி தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ரொம்ப ஹெவி ஃப்ளேம்லாம் வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் இது பண்ணுறீங்க, கரெக்டாக செய்கிறீங்கன்னா ஓகே ஃபைன். இல்லைனா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அதுதான் நமக்கு நல்லது, நம்ம செய்கிற சமையலுக்கு நல்லது. அண்டர்ஸ்டாண்ட்? கேமராமேன் டேக் சார்ஜ். அடுத்து தக்காளி. தக்காளி நல்லா வதங்கட்டும், நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகே, இந்த லெவலுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம சில விஷயங்களை ஆட் பண்ண போகிறோம். அதில் மெயின் ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். கேமராமேன் சொல்லுங்கள், எவ்வளோ இது போடுவோம்? மிளகாத்தூள் கொஞ்சமா. எவ்வளோ? கொஞ்சமாக இது போதுமா? போதும் போதும். சரிங்க கேமராமேன். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மக்களே. இது ஒன்றா, இது வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் இருக்கிற ஒரு மெடிசன் தான். ஆனால் யாரும் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. தெரிஞ்சவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோ. அண்ட் லைட்டாக சால்ட் வச்சு பெப்பரு. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம்னா விட்டுடலாம். அண்ட் யா
மறக்காமல் ஒன்று ஆட் பண்ணணும். அதுதான் உப்பு. உப்பு எல்லாம் பண்ணுறேன் குப்பையில் சும்மா சொன்னாங்க. சால்ட் டு யுவர் டேஸ்ட். அதாவது சில பேர் நிறையா சால்ட் சாப்பிடுவீங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ. போட்டு நல்லா கிளற வேண்டியதான். இப்போ ரைட்டு. இப்போ தண்ணி ஊற்றணும். ரைட்டு. இப்போ சும்மா ஒரு கப்பு தண்ணி வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுறலாம். இப்போ தண்ணி ஊற்றுறதுக்கு காரணம் என்னென்னா, இருக்கிற போட்டிருக்க எல்லா ஐட்டமும் ஒழுங்காக வேகணும், எல்லாம் மிக்ஸ் ஆகணுன்றது காரணம். இப்படியே விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாம் அந்த போட்டிருக்கிறதெல்லாம் இதாகி வந்துடும். யா இது வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சி லைட்டாக உள்ளே ஊற்றி விட்டுருவோம். சில பேருக்கு எதுக்குன்ற டவுட் வரும், அது ஏன்னு சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட். இதில் மினிமலாக இதுவும் ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அது என்னது, சிக்கன் மசாலா இருந்தால், சிக்கன் கிரேவி மசாலா இருக்குல்ல, வீட்டில் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். பட் அது ஆப்ஷனல் தான். ஓகே. ஓகே. இப்போ லைட்டாக எல்லா இடத்துலையும் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி விட்டு, ஓகே. மெயினாக இப்போ ஃப்ளேமை லோ பண்ணிடணும், ஏன்னா இதுதான் முக்கியமான கட்டம். ஓகே. இப்போ எடுத்துருக்கிறது 3 முட்டை. கரெக்டாக அந்த அதோட பிளேஸில் ஊற்றி விடணும். ஓகே. இதுக்கு மேலே முட்டையை ஊற்றி விட்டதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கு, அது ஒரு கிரேவி. இது டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டா அதுவும் ஒரு மாதிரி இருக்கும். இட் வுட் பி நைஸ். சாரி, என் கை மறைச்சிருந்தா. லாஸ்ட்டு முட்டையை போட்டு உடைக்க போகிறோம். எல்லாம் ஜோராக ஒரு தடவை போயிட்டுங்க. இன்னும் வர மாட்டேங்குது. அச்சுச்சோ. யா. ஸோ 4 முட்டையை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் இப்படியே வச்சு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இது மேலே இப்போ உப்புலாம் போடணும். லைட்டாக சால்ட்டு, சும்மா கட்டும் போடாமல் சால்ட்டு. ஓகே. அண்ட் பெப்பர் ஆப்ஷனல். நான் இந்த பெப்பர் தான் எடுத்துருக்கிறேன். பெப்பர் எகேன் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா அடிச்சோ, வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா விட்டுக்கலாம். நம்மளது சொதப்பல் சமையல் தான், அதனால் தப்பு இல்லை. ஓகே, டன். இப்போதைக்கு இது இப்படியே வச்சு லைட்டாக எண்ணெய் மட்டும் ஊற்றி, ஆயிடுச்சு. அண்ட் யா, நல்லா வந்துருக்கீங்க. கொடுங்க கேமராமேன். தேங்க்யூ.
ரைட், நல்லா வந்திருக்குது. ஆனால் இப்போதைக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணோம்னா மறுபடியும் மிக்ஸ் ஆகிடும். இது மிக்ஸ் ஆகாமல் இருக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டு அடி பிடிக்காமல் இருக்கணும், இது அவ்வளோதான். ஸோ ரைட், ரெடி. முட்டை தொக்கு. இது தொக்குன்னு சொல்ல முடியாது, நாங்களாம் ஒரு பேர் வைக்கல, நீங்களாம் வேணால் கமெண்ட் செக்ஷனில் ஒரு பேர் வச்சுட்டு போங்க, என்னென்னு பார்ப்போம். இதை இப்போதைக்கு இதை மூடி வைப்போம். சாப்பாடு இங்கே ரெடியாக இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ சாப்பாடு செஞ்சாச்சு, நல்ல உதிரியாக வந்துருக்கு சாப்பாடு. ஃபஸ்ட்டு கேமராமேனோட பிளேட்டுக்கு தான். கேமராமேன் சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ வேணும்னு. குழஞ்சிருக்கு சாப்பாடு. எப்படி அவங்க எல்லாம் சொல்லுவாங்க சாப்பாடை வேறையாக சாப்பிடுங்க, இல்லை குழச்சி வச்சு சாப்பிடுங்க. நம்மளுக்கு குழச்சி வச்சு சாப்பிட்றோம் கம்பெனிக்கு. ஓகே, விஷயத்தை எடுத்தோன்னா அப்படியே அதை முடியும். ரைட், கேமராமேனுக்கு நல்லா மிளகு இருக்கிற பார்ட்டாக பார்த்து கொடுப்பேன், ஏன்னா ஃபைப்லைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. நம்ம கேமராமேன் ஆமாம் கையில் வச்சாங்க. ரைட், சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது, சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு, வெயிட் பண்ணுங்கள். ஸோ சாப்பாடு இப்போ தான் போட்டேன், உப்பு கம்மியாக இருக்குது. கேமராமேனோட ஃபீட்பேக்கு, கேமராமேன் ரொம்பவே உப்பு கம்மியாக இருக்கா. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, நம்ம செஞ்சு செய்கிறத நம்மளே சாப்பிட்டோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அடுத்தவங்க ஃபீட்பேக்கை நான் அப்புறம் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பாய். ஆடியன்ஸ் ஃபீட்பேக் கேட்டாச்சு. ஆடியன்ஸ் ஃபீட்பேக் வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு மட்டும்தான் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க, மற்றபடி எல்லாம் நல்லா இருந்துச்சான். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எல்லாத்தையும் அளவாக போடுங்க, அளவுக்கு மீறி போனால் நிர்வாகம் பொறுப்பு இல்லை. பாய் பாய். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் கழுவி ஊற்றாமல் கரெக்ஷன் இருந்ததுன்னா அதையும் வந்து சொல்லுங்கள். பாய்.